Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சின்ன வயசுல அவருக்கு 6-8 வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கால் விளங்காம போயிட்டு அவருக்கு நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாரு அவரு. ரொம்ப சொல்லி அழுதாங்க அங்க. அப்போ வந்து தோனி வாண்டட் டு பிளே ஹர்பஜன் சிங் ரிசர்வ்ல இருக்காரு. இவர் விளையாட விடல. ஒரே ஒரு 1 மேட்சோ 2 மேட்ச் தான் விளையாடினாரு அந்த வேர்ல்ட் கப்ல. எவ்வளவு த்ரெட் இருந்தது அவருக்கு. ஒரு காலத்துல அவருக்கு வந்து வைஸ் கேப்டன்சி வந்தது. கும்ப்ளே கூப்பிட்டு அவரை வந்து வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. அது வந்து நம்ம அவருக்கு சப்போர்ட் இல்லாம அது போயிடுச்சு. அவர் வந்து வித் சச் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் கேப்டன்சிக்கு ஐடியல் பர்சன். அதாவது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணா கூட எதிராக ஆர்கியூ பண்ணிருக்கேன். எப்படின்னாக்க அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது இந்தியன் கிரிக்கெட். கம்பீர் பேசலாம், 1 or 2 people பேசலாம் ஒழிய மற்றபடி எல்லாரும் கிட்டக்க வர முடியாது. அவர்கிட்ட எல்லாம் ஒதுக்கி போடுவாங்க. ஏன்னா இவருக்கு நாலேஜ் வந்து 1/10 கூட கிடையாது. அப்படி ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுமே ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அஸ்வின் அவரோட இந்த ஒரு பயங்கரமான இல்லஸ்ட்ரஸ் கெரியர், ஒரு லெஜெண்ட். அண்ட் இந்த இல்லஸ்ட்ரஸ் கெரியர் பத்தி பேசுறதுக்கு there is no better person than டாக்டர் விவி கிரி. ஸோ அவரோட தான் வரோம். வணக்கம் சார். வணக்கம். நான் அஸ்வின் ரொம்ப அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவருக்கு நிறைய சஜஷன்லாம் கொடுத்துருக்கேன். மாதிரி வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். வெரி 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 ஃப்ரெண்ட்லி பர்சன் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா இஸ் நாட் அ குட் பர்சன். ஸோ ரொம்ப ஏன்னா பிகாஸ் இ கால்ஸ் அ ஸ்பேட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன்கடிங் வந்து கடைசி வரைக்கும் ஒரு விடவே இல்லையே, நான் பண்ணதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால டீம்மேட்ல சேவாக் கோலி எல்லாமே அதை அப்ரூவ் பண்ணல. ஆனா இவர் வந்து ஒத்த காலம் என்னாரு அந்த மாதிரி ரொம்ப டஃப் பர்சன். பட் வெரி 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 இன்டெலிஜென்ட். அண்ட் ஒரு காலத்துல அவருக்கு வந்து வைஸ் கேப்டன்சி வந்தது. கும்ப்ளே கூப்பிட்டு அவரை வந்து வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. அது வந்து நம்ம அவருக்கு சப்போர்ட் இல்லாம அது போயிடுச்சு. அது வைஸ் கேப்டன் ஆயிட்டு சமயத்துல 1-2 டெஸ்ட் இந்தியா கேப்டன் பண்ணிருப்பான். அவர் வந்து வித் சச் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் கேப்டன்சிக்கு ஐடியல் பர்சன். பிகாஸ் நான் எப்பவுமே போலர் வந்து கேப்டனா இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னாக்க போலர் தான் திங்கர். அந்த பிளானிங் அண்ட் பிளாட்டிங் வந்து போலருக்கு தான் தெரியும். ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஓவர்ல கண்டுபிடிச்சிருவாரு என்ன வீக்னஸ்ன்ட்டு. ஸோ வந்து போடலாம் இல்லை போடக்கூடாது அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடுவாரு. ஃபாஸ்ட் போலர் லாய்க்கு இல்லைனாக்கா ஸ்பின்னர் லாய்க்கு அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. தட் இஸ் போலர்ஸ் கெப்பாசிட்டி. பேட்ஸ்மேனுக்கு அது கிடையாது. பட் இந்த ஓவர் போலிங் அண்டர் போலிங் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அஸ்வின் சுட் ஹேவ் பீன் குட் கேப்டன். கொடுத்துருக்கணும் அவருக்கு கண்டிப்பா. அவர் நல்லா பண்ணிருப்பாரு. அது ஒரு மிஸ். ஏன்னா அந்த திண்டுக்கல் டிராகன்ஸ் பண்ணி அவரு சிங்கிள் ஹேண்டடா சாம்பியன்ஷிப் கொண்டு வந்தாரு அவர். டிஎன்பிஎல். ஓகே சார். அண்ட் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அஸ்வினோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்ததும் உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாஸ் இட் லைக் ரொம்ப டூ ஏர்லி அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அது கண்டிப்பா அது வரணும், இது வந்திருக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்? நம்ம இன்டர்வியூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே நியூசிலாண்டோட அப்பே நான் சொன்னேன், இது அஸ்வினோட கேரியருக்கு ஒரு செக் இது அப்படின்னு சொன்னேன் நான். அப்பவே அஸ்வினுக்கு தெரியும் அது வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒண்ணு அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து இதுவாயிட்டு. அதுவும் இந்தியன் சீரீஸ்ல கொண்டு வந்தாங்க. ஃபாரின் சீரீஸ்ல வேணா யார் வேணா வரலாம், அது தெரியும், ஜடேஜா வருவாரு அவர். பட் இந்தியன் சீரீஸ்ல கொண்டு வந்தது வந்து அவருக்கு வந்து ஒரு இது அப்பவே அவரு டிசைட் பண்ணிருப்பாரு. பட் ஏன் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல மிடில் ஆஃப் த சீரீஸ்ல சொல்றான்னு தெரியல. நாளைக்கு வாஷிங்டன் சுந்தருக்கோ ஜடேஜாக்கோ ஒரு அடிபட்டதுனாக்க அவர் வந்து 11ல விளையாட வேண்டி வரும். ஒரு அடியோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுனாக்க அதுக்கு மேல எண்ட் ஆஃப் த சீரீஸ்ல பண்ணிருக்கலாம் அவரு. பட் இப்பவே பண்ணாரு. ஒருவேளை இந்த டெஸ்ட் அவர் எடுக்கலன்னு கொஞ்சம் மன வருத்தமோ என்னன்னு தெரியல. ஏன்னா போன டெஸ்ட் Do you think it's the right time to retire அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? லைக் இதுக்கு மேல போறதும் நல்லது இல்ல. இதுல எப்படி பார்க்கணும்னாக்க இன்டர்நேஷனல் கேரியர்ல வந்து நான் இப்படி பார்க்க, அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஹை லெவல்ல விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹை லெவல்ல விளையாடுறதுக்கு சும்மா அந்த மேட்ச் மட்டும் விளையாடினா போதாது. த்ரூ அவுட் த இயர் நீ ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஃபிட்னஸ், அந்த ப்ராக்டிஸ் எவ்ரி டே 4 hours 3 to 4 hours வந்து நெட்ஸ்ல இருக்கணும். பிளஸ் மைண்ட் வந்து ஃபேமிலி மேட்டர்லாம் இதுவும் இல்லாமல் அதுலேயே ஃபோக்கஸாக இருக்கணும்.
அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த அச்சீவ் பண்ண முடியும் இன்டர்நேஷனல். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் இந்த டெஸ்ட் மட்டும் விளையாட்டு சும்மா ஜாலியாக இருக்குதுன்ற கிடையாது. ம் இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுதான் கஷ்டம் அங்கே. அதனால அவருக்கு வந்து அந்த 1 இயர் ஃபுல்லாக அவருக்கு வந்து டெஸ்ட்ல இன்வால்மெண்ட், அந்த ப்ராக்டிஸ், அந்த இது ம் ஒர்க் அவுட், அது எல்லாத்தையுமே இது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஓகே ஸோ அது வந்து பிக் டாஸ்க். அது வந்து எல்லாரும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு 38 ஆயிடுச்சு அவருக்கு வயசு. ம் அண்ட் he is not athletic like ம் ஜடேஜா or somebody. ம் He's slightly கொஞ்சம் ஓவர் வெயிட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் வந்து அவர் ஃபீல்டிங்ல வந்து அவர் பிஸ்தா. அந்த ஒரு கேட்ச், ரன்னிங் கேட்ச் ஒன்று எடுத்தார், ம் அதே தெரியும். அந்த மாதிரி அந்த கேட்சை வந்து சிராஜால எடுக்க முடியல, விட்டார். ம் அஸ்வின் போலிங்ல ம் லாஸ்ட் டைம் இந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு. ம் ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா, கேட்சிங்லாம் பொறுத்த வரைக்கும் வெரி குட், ம் போலிங்கும் எல்லாம் போட்டுருவாரு. ம் பட் அந்த ஒர்க் அவுட் த்ரூ அவுட் த இயர் பண்ணதுதான் ம் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே பட் இப்ப டெஸ்ட் இல்லாதனால இந்த இதுல ஃபோக்கஸ் பண்ணுவாரு ஐபிஎல்ல. ம் பண்ணிட்டு அவருக்கு வே அவுட் நிறைய இருக்கு. as a ஓகே coach he can go, as a commentator he can go, எஸ் he can do well. அந்த ம் மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவருக்கு. இப்ப ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால அடுத்த பாருங்க சீரீஸ் அவர் தான் காமெண்டேட்டர். எஸ் அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து அப்படியே சென்டிங் லைன் ஆஃப் பீப்புள், டிகே, அபினவ் முகுந்த், ம் அஸ்வின், அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஓகே ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. அண்ட் ஹீஸ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இஸ் வெரி குட். இஸ் ம் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ம் அண்ட் திங்கிங் எல்லாமே ஹை லெவல், ம் யா அதில் கொஸ்டினே கிடையாது. ம் அண்ட் அவரோட இனோவேட்டிவ் ஐடியாஸ், ம் ம் அது வந்து யாருமே அவர்கிட்ட போக முடியாது. யா ம் அதாவது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண, நான் கூட நிறைய தடவை ஆர்கியூ பண்ணிருக்கேன் அவர்கிட்ட. எப்படின்னாக்க, ம் ஒரு பாயிண்ட் எடுத்தாருனாக்க கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்டை சல்லடை மாதிரி போட்டு இதை படிச்சு வச்சுருப்பார். ஓகே அதை வந்து நம்மளை வந்து முடிக்க விட மாட்டார் நம்மள. ஓகே ஓகே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி இதனால தான் நான் அதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவார். ஓகே சார் ஓகே அந்த இதுல அதனால எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ஒதுக்கிடுவாங்க அவர்கிட்ட. ம் இவர்கிட்டலாம் பேசி வின் பண்ண முடியாது ஆனா இந்தியன் கிரிக்கெட்ல அந்த அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது இந்தியன் கிரிக்கெட்ல. ம் இப்ப ஈவன் ரிசர்வ் கிரிக்கெட்லயே கம்பீர் பேசலாம், 1 or 2 பீப்புள் பேசலாம், ஒழிய ம் கும்பலே பேசலாம், அந்த மாதிரி நாலேஜபிள் பர்சன் தான் பேசலாம். ம் மற்றபடி எல்லாரும் கிட்டக்க வர முடியாது அவர்கிட்ட. ம் எல்லாம் ஒதுக்கி போடுவாங்க. ஏன்னா இவருக்கு நாலேஜ் வந்து 1/10 கூட கிடையாது அவங்களுக்கு. ஓகே ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஸ்பெஷலா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, அஸ்வின் வந்து ரொம்ப ஏர்லி டேஸ்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அந்த ஃப்ரம் த பிகினிங் அவரை நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆளு. அண்ட் அப்பவே உங்களுக்கு தெரியுமா சார், அஸ்வின் வந்து இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண போறாரு, இல்ல இந்த மாதிரியான ஒரு ஹைட்டை அவர் தொட போறாரு அப்படின்ற ஒரு சயின்ஸ் வந்து ஏர்லி டேஸ்ல இருந்ததா? இல்ல ம் இல்ல இன்ஃபேக்ட் அவங்க மதர் ஒரு தடவை என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, ம் இந்த மாதிரி சின்ன வயசுல அவருக்கு 6-8 வயசுல ம் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கால் விளங்காம போயிட்டு அவருக்கு. ஓகே நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாரு அவரு. ம் ரொம்ப சொல்லி அழுதாங்க அவங்க. ம் அப்போ வந்து எல்லாம் ப்ரே பண்ணி அவனை எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மாதிரி திருப்பி கொண்டு வந்தது அந்த இதுக்கு. அதுவே பெரிய விஷயம். எல்லாரும் அப்படியே ஃபேட் ஆயிருப்பாங்க. ம் அப்புறம் நடுவுல வந்து 2-3 இன்ஜுரி ஆச்சு, மேஜர் இன்ஜுரி. ம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு he came as a batsman first, because ம் அதனால தான் இன்னைக்கு கூட பேட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா ஆடுவாரு. ஓகே அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பவுலிங்ல கேட்கவே வேணாம். ம் 6 பால்ல 7 வெரைட்டி போடக்கூடிய ஆள் அவரு. எஸ் ஓகே, அந்த ம் மாதிரி இது அப்படியே திங்க் பண்ணி ம் எப்படி எடுக்கலாம் போலர். ம் அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா, இவருக்கு அதுக்கு மேல ஐடியா இருக்கும். எஸ் ம் ஓகே ஓகே சார். நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனலுக்கு அவர் கொஞ்சம் பிரேக் த்ரூ ஆகி உள்ள வராரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள. அப்படி வரும்பொழுது இருந்த அஸ்வினுக்கும் இப்போ அவர் ரிட்டையர் ஆகி போயிருக்கிற அஸ்வினுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்க பாக்குறீங்க சார்? எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், ம் அப்புறம் அந்த நாலேஜ் கெயின் எவ்ரிடே இஸ் லேர்னிங். ம் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். இப்ப கேரம் பால் வந்து ம் ஸ்டார்ட் பண்ணது அஜந்தா மெண்டிஸ்னு ஒரு ஸ்ரீலங்கன் ம் போலர். இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு வந்து இந்த லெக் ஸ்பின்னர் மாதிரி கூகுளி டாப் ஸ்பின்னர்லாம் கிடையாது. ம் ஒரே இப்ப நேதன் லயன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வெறும் ஆஃப் ஸ்பின் தான் போடுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பால் கிடையாது, தூஸ்ரா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ம் இவர் வந்து இந்த கேரம் பாலை டெவலப் பண்ணிட்டார். ம் ஏன்னா தூஸ்ரா வந்து ஒரு ரிஸ்கி. ஏன்னா தூஸ்ராவை வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து த்ரோன்னு சொல்லிடுவாங்க. ம் யா அதனால வந்து தூஸ்ரா ட்ரை பண்ணாம கேரம் பாலை ட்ரை பண்ணார். ம்
அண்ட் கேரம் பாலை தரவா பர்ஃபெக்ட் பண்ணாரு. ஓகே. அப்புறம் இந்த கட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு நியூ ம். பால்ல. ம். சிஎஸ்கேக்கெல்லாம் போட்டிருக்காரு நிறைய. Yes. அதெல்லாம் வந்து சாதாரண கட்ஸ் இல்லை ரொம்ப. அதுக்கப்புறம் போலிங் போட வரும்போது அப்படியே நிப்பார் நடுவில் ஒரு செகண்ட். ம். நீங்க பாத்துக்கலாம், நின்றுட்டு பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூவ்மெண்ட்டை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடுவாரு. ம். இதெல்லாம் வந்து பயங்கர இனோவேஷன், பயங்கர ஐடியாஸ். அவருக்கு வந்து ஐடியாஸ்க்கு பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அண்ட் டெஃபினட்டா அவர் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகி இப்பயும் கத்துட்டு இருப்பாரு. ஏதாவதுனாக்கா ஒரு புதுசா கத்துன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஈவன் டிஎன்பிஎல்ல கூட பண்ணலாம். ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட, நீங்க வந்து அஸ்வினோட ரொம்ப க்ளோஸா பழகுனதுனால நான் கேட்குறேன். அஸ்வினை பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயம், சம்திங் அந்த கிரிக்கெட் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க ஃபேசினேட் ஆயிருக்கீங்களா? வா, லைக் திஸ் மேன் இஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியான ஏதாச்சும் உங்களுக்கு எஸ் தோணி? எஸ் எந்த மாதிரியா? அவரோட இன்வால்மெண்ட் ஃபர்ஸ்ட் கேம்ல. ம். அதாவது தெரியாத விஷயம் கிடையாது கேம்ல, ம். தெரியாத ரூல்ஸ் கிடையாது, தெரியாத அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் கிடையாது. ம். அண்ட் ஆர்கியூ பண்ணி கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுவார். அந்த ஃபைட்டிங் குவாலிட்டி இதெல்லாம் வந்து வேற எந்த பிளேயருக்கும் கிடையாது. நான் எழுதிக்கிறேன், ம். ஒரு ரோஹித் சர்மாவோ ஒரு கோலியோ யாருக்குமே கிடையாது இதெல்லாம். ம். அந்த இது ஏதாவது இருந்தாக்கா இதுதான் அத்தாரிட்டி. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ம். இவர் வந்த உடனே நிறுத்திடுவாங்க பேசுறத. ஓகே. ஏன்னா அத்தாரிட்டி கொண்டு அப்புறம் இவரை கேட்டுப்பாங்க, இது மாதிரி நான் சொல்றது கரெக்டா அப்படின்ட்டு. ஓகே. ஒரு காட்ஃபாதர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அத்தாரிட்டியோட இருக்கிறதுனால அவரோட குவாலிட்டி வந்து யாருக்கும் வராது. ம். நிச்சயமா மென்டலி சுப்பீரியர் கிரிக்கெட்டர், ம். மென்டலி சுப்பீரியர் கிரிக்கெட்டர். பிசிக்கலி வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருந்தா கூட மென்டலி அப்பா ஓகே. அன்பிலீவபிள் கிரிக்கெட்டர். ஓகே. ஸோ இப்போ அவர் வந்து யூஸ்வலா என்னன்னா அந்த கும்ளே அண்ட் ஹர்பஜன் சிங் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டுவோ இருந்தது. அந்த டைமோட மேபி லைக் அந்த கும்ளே ஹர்பஜனோட சம்வாட் அந்த அவங்களோட லேட்டர் எண்ட்ல தான் அஸ்வின் வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. அண்ட் அந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி அவரை ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த கும்ளே அது வந்து அஸ்வின். அவர் கும்ளே முடிஞ்ச அப்புறம் தான் வந்தாரு. ஐ மீன் கும்ளே இருக்கும்போது இனிஷியல் தான் வந்தாரு, ரொம்ப உள்ள வரல. ம். பட் ஹர்பஜன் வந்து கூடவே இருந்தார். அவரை பீட் பண்ணி இவர் வந்தது பெரிய விஷயம். ம். அதாவது ஹர்பஜன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு கிரிக்கெட்டர், எஸ்பெஷலி 2011 வேர்ல்ட் கப்ல எஸ். ஹர்பஜன் தான் மெயின் ஸ்பின்னர். ம். இவர் வந்து ரிசர்வ்ல இருக்காரு, இவர் விளையாட விடல. ஒரே ஒரு 1 மேட்சோ 2 மேட்ச் தான் விளையாடினார் அந்த வேர்ல்ட் கப்ல. எஸ். ஏன்னா தோனி வாண்டட் டு பிளே ஹர்பஜன் சிங். அப்புறம் இன்னொரு இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து ஹர்பஜன் டோட்டலா ஃபெயில் ஆனது. ம். அப்பதான் வந்து அஸ்வின் வந்து ப்ராமினன்ஸ் வந்து ஃபைட் பண்ணி அதை வந்து உள்ள வந்தார். உள்ள வந்தப்புறம் அவர் இடத்த பிடிச்சிட்டார். இன்ஃபேக்ட் யாருமே கிட்ட வர முடியாது, ரெடி பண்ணிட்டார். எவ்வளோ த்ரெட் இருந்தது அவருக்கு, நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டார். வாஷிங்டன் சுந்தர் அப்போ கூட இப்போதான் அவருக்கு பிரேக் அடிச்சிருக்கு வாஷிங்டன் சுந்தர், பிகாஸ் ஆஃப் தி சுப்பீரியர் பேட்டிங். நான் இன்னைக்கும் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தருக்கும் அஸ்வின் கம்பேரிசனே கிடையாது. அஸ்வின் வந்து ஃபார் சுப்பீரியர் ஸ்பின்னர். ஓகே. ஏன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வாஷிங்டன் சுந்தரோட அதிகம், ஃப்ளைட்டு எல்லாமே இவரோட கிளாசிக் ஆஃப் ஸ்பின்னர் யாரு, அஸ்வின். ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு மாதிரி ஒயிட் பால்க்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் அது. பட் அவர் பிகாஸ் ஆஃப் த சுப்பீரியர் பேட்டிங் அவரை வந்து பேக்கப் பண்றாங்க. அண்ட் யங்ஸ்டர் அப்படின்னு பேக்கப் பண்றாங்க. பட் நான் ஏஜை பார்க்கவே மாட்டாங்க எப்பவுமே. ஒரு சம்படி இஸ் ஃபிட். இப்போ தோனி வந்து ஃபிட், அவரை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? 43 45 அவர் விளையாண்டே இருப்பார். ஏன்னா அவர் ஸ்டம்பிங் பண்ற ஸ்பீடு யாருமே பண்ண மாட்டாங்க. அத மாதிரி ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். இஃப் யூ ஆர் கேப்பபிள், இஃப் யூ ஆர் நாட் அ பர்டன் டு த டீம், டீமுக்கு வந்து ஒன்றை மறைச்சி வைக்கணுன்ற இது வரக்கூடாது. எங்க வேணா ஃபீல் பண்ணுவேன், எங்க வேணா இது பண்ணுவேன், எவ்வளவு வேணா ஸ்டாமினா இருக்கு அப்படின்னா. அதுவும் இந்த சிட்னியில இவரும் ஹனுமா விகாரியும் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க பாருங்க லாஸ்ட் டைம் 2021. அதெல்லாம் வந்து சாதாரண இது இல்லை. அடியெல்லாம் வாங்கி, உடம்பெல்லாம் அடி வாங்கி, அடுத்த டெஸ்ட் விளையாட முடியல விளையாட. பட் இருந்தாலும் அடியோட விளையாடினாங்க, 2 பேரும் விளையாடினாங்க. ட்ரா பண்ணாங்க மேட்சை. அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு மேட்ச் ட்ரா பண்ணாரு, வின் பண்ணாரு ஆக்சுவலா பார்ட்னர்ஷிப்ல. அதெல்லாம் வந்து அவரோட கிரிட், டிட்டர்மினேஷன், அவருடைய பிசிக்கல் கேமோட மென்டல் கேம் வந்து ரொம்ப ரொம்ப வசதி. அவர்லாம் நினைச்சாருனாக்க அவுட்டே ஆக மாட்டாரு அந்த மாதிரி ஆளு. ஓகே சார். அண்ட் கடைசியா என்னன்னா சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
அஸ்வினை டிஃபைன் பண்றது அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? அஸ்வினை டிஃபைன் பண்றதுன்னா இதுதான் அஸ்வின் அப்படின்னு சொல்றது. அண்ட் அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற தலைவலிக்க எப்படி மருந்து போட போறாங்க? இந்த 2 கேள்விக்கும் பதில் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அஸ்வினை டிஃபைன் பண்றது வந்து அவரோட இனோவேட்டிவ் ஐடியாஸ், அதுதான் மெயினா சொல்லணும். Okay. ஏன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு 6 பாலுக்கு 7 வரைக்கும் வச்சிருக்காரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர். Okay. மாத்தி 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 போட்டுனே இருப்பாரு. அந்த மாதிரி ஐடியாலாம் யாருக்குமே வராது. ம். ஏன்னா ரிப்பீட்டடா 5 பால் போடுவாங்க, 6வது பால் மட்டும் ஒரு வேரியேஷன் கொடுப்பாங்க. ம். இவர் அப்படி இல்லை, ஒரு பால் மாதிரி இன்னொரு பால் இருக்காது. அது சம்டைம்ஸ் இவருக்கு அகேன்ஸ்டா போகும், பட் இருந்தாலும் அவர் விடுறது இல்லை. ம். அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அதை ட்ரை ம். பண்ணிட்டே இருப்பாரு அவர். ம். அந்த மாதிரி டைப் அவரு. அவருக்கு ஏன்னாக்க நியூ திங்ஸ், சேஞ்ச் இஸ் நியூ திங் சொல்லுவாங்க. ம். சேஞ்ச் இஸ் பர்மனன்ட். சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரே இது என்ன மொனாட்டனஸ் ஆயினாக்க யூ பிகம் ப்ரெடிக்டபிள். Yes. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு பண்ணுவார் அது. அதுதான் அவரோட பெஸ்ட் குவாலிட்டி. Okay. ரெண்டாவது வந்து இஸ் ஃபைட்டிங் ஸ்பிரிட். ம். Okay. அவர் வந்து மேட்ச் விட மாட்டாரு. கையில இருக்கு, அவர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் விட மாட்டாரு அவ்வளோ ஈஸியா. ம். ரிலாக்ஸ் பண்ணவே மாட்டார் கொஞ்சம் கூட. ஃபீல்டெல்லாம் நீங்க கோலிலாம் சிராஜ்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சிரிக்கவே மாட்டார் அவர். ம். ரொம்ப இதுவாக தான் இருப்பாரு. ம். அண்ட் அவரோட ஜட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் ம். எக்ஸாம்பிள் இந்த டிஆர்எஸ் கேட்கும்போது சொல்லுவார், அவர் போலிங்லேயே சொல்லுவார், ம். இல்ல இது வந்து டவுட்ஃபுல், நீ கேட்காத கேப்டனை. Okay. சம்டைம்ஸ் வந்து நீ கேர்ளு அப்படின்னா அது மாதிரி கேர்ளுன்னு சொல்லி நிறைய தடவை வாங்கியிருக்காரு. ம். ஸோ அதெல்லாம் வந்து அம்பையருக்கு மேல ஐடியா இருக்கு இவருக்கு. ம். ரூல்ஸ் தெரியும், இது தெரியும், அக்குரசி எல்லாமே தெரியும். இந்த ம். பேசிக் இன்ஜினியரிங்னால அந்த குவாலிட்டி நிறைய இருக்கு. அந்த ஆங்கிள் ஆஃப் டெலிவரி எப்படி போகுது, ஆஃப்டர் ஹிட்டிங் த பேட் எப்படி, எல்லாமே அவருக்கு வந்து தரும். ம். இன்ஜினியரிங் கிராஜுவேட்னால எல்லாமே தரும் அவருக்கு. Okay. அவரை விட்டாக்க எங்கோ பிஹெச்டி போயிருப்பாரு அவர். டாக்டர் கிரிக்கெட் இல்லாம இருந்தாக்க இன்ஜினியரிங் டாக்டரேட் வாங்கியிருப்பாரு. ஓகே சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இப்போ எப்படி இவங்க பார்க்க போறாங்க? ஏன்னா நீங்க நிறைய டைம் சொல்ற இது ஒரு வந்து off spinner field- இப்போதைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வாஷிங்டன் சுந்தர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த டெஸ்ட் லெவல்ல லூப் அண்ட் ஸ்பின் கிடையாது ம். கண்டிப்பா. ஓகே. அவருக்கு வந்து இதை அடிச்சு போடக்கூடிய ஆள். ஃபிளாட் பவுலர் அவர். ம். அது இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, மேபி இந்த இதுல 2-3 பேர் இப்ப இதுல நல்லா விளையாடுறாங்க. ரஞ்சி டிராஃபில நல்லா விளையாண்டுருக்காங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். பாம்பே டீம்ல ஒருத்தர் இருக்காரு, ஓகே. அப்புறம் நார்த்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு ம். 10 விக்கெட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் ஐ திங்க் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ம். ம். அந்த மாதிரி வருவாங்க வருவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு ஆள் இருக்கு. ம். ஆஃப் ஸ்பின்னர் இல்லாம விளையாடுவாங்க. ஓகே சார். ஆஃப் ஸ்பின்னர் தான் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. ஆஃப் ஸ்பின்னர் எல்லாம் விளையாடுவாங்க. ம். பட் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஓப்பனா இருக்கு. இப்போ யார் வேணா உள்ள வந்து அஸ்வின் இடத்தை பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் டெஃபினட்டா நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.